இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வெல்னஸ் ப்ராடக்ட் ஒரிஃபிலாம்ன்ற வெல்னஸ் ப்ராடக்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இது வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்ல போகிறேன். நம்மளோட வெயிட் வந்து அதிகமாகிக்கிறதால நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வருது. என்னென்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து சம்டைம் நம்ம விரும்பின சாப்பாடை சாப்பிடலாம், இதை சாப்பிட்டா நம்மளோட வெயிட் இன்னும் அதிகமாகுமே அப்படின்ட்டு நம்ம சாப்பிட்றதில்ல. மற்றது என்னென்னா, நம்மளுக்கு விரும்பின விளையாட்டை விளையாட இல்லாமைக்கு சில சின்ன பிள்ளைகளும் வெயிட் அதிகமாகிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து விளையாடுற டைமில் இந்த விளையாட்டு அவங்களுக்கு விளையாடுறதுக்கு அவங்களோட உடம்பு வந்து அது விளையாட கொடுக்கலாம், விளையாட இல்லாமல் ஆகுது. மற்றது வந்து நீங்கள் செய்கிற தொழில், என்ன சரி தொழில் செஞ்சால் வெளியே போக இல்லாமைக்கும் வெயிட் உங்களோட நீங்கள் இப்படி குண்டாய்க்கிறீங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி பிரச்சனைகள் இருக்குது. மற்றது வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களோட வெட்டிங் திருமணத்துக்கு ஒரு தடையாய்க்கும், இப்படி குண்டான பிள்ளைய முடிக்கலுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. மற்றது வந்து நீங்கள் விரும்பின உடுப்பை உங்களுக்கு போடலாமல் இருக்குது. இப்படி நிறைய பிரச்சனை வந்து நம்ம வெயிட் கூடுறதால நம்மளுக்கு வருது. இந்த ப்ராடக்ட் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வெயிட்டை கூட்டுறதுக்கும் பயன்படுத்திலும் நம்மளோட வெயிட் வந்து கூடாமல் குறையாமல் சமனாக ஆயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணிடும். இந்த வெல்னஸ் ப்ராடக்ட் வந்து 3 ஃப்ளேவரில் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராபெரி, மற்றது சாக்லேட், இன்னொன்று வந்து பனானா. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்ட் மூலம் நம்மளோட உடல் எடையை எப்படி அதிகரிக்கிற, நல்லா பார்த்துக்கோங்க, எப்படி அதிகரிக்கிறன்ற மெத்தட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு நாளைக்கு 2 முறை, காலை மதியம் இரவு, அதில் வந்து நீங்கள் 2 நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. காலையிலையும் நைட்லேயும் இதை நீங்கள் குடிங்க. சாப்பிட்றதுக்கு பிறகு தான் நீங்கள் இதை குடிக்கணும். இப்போ நீங்கள் காலையில் 9 மணிக்கு சாப்பிட்றீங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 9:30க்கு இதை குடிச்சிங்கன்னா சரி. எப்படி குடிக்கணும்? 150 மில்லி பால் எடுக்கணும், சரியா? 150 மில்லி காய்ச்சாத பசும்பால். உங்களுக்கு பசும்பால் இல்லாட்டி நீங்கள் 150 மில்லி ஏதோ ஒரு பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்த பாலில் வந்து ஒரு கரண்டி, சரியா, ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வாழைப்பழம், நட்ஸ் என்ன சரி சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்து நீங்கள் குடிக்கலும். காலையில் குடிச்சிட்டு நைட்லேயும் அதே மாதிரி நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு 30 நிமிஷத்துக்கு பிறகு குடிங்க, சரியா? மறக்கக்கூடாது, சாப்பிட்டு 30 நிமிஷத்துக்கு பிறகு தான் குடிக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் வெயிட் லாஸ், உடல் எடையை குறைக்க எப்படி இதை நாங்கள் பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். டெய்லி நீங்கள் வந்து தினமும் என்ன செய்யணும், 2 நேரம், அதே மாதிரி தான் மதியம் இரவு 2 நேரம் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னால் இதை நீங்கள் குடிக்கணும். இப்போ நீங்கள் மதிய சாப்பாடை, பகல் சாப்பாடை வந்து 12 மணிக்கு சாப்பிட்றீங்களா இருந்தால் 11:30க்கு வந்து நீங்கள் இதை குடிங்க. 11:30க்கு இதை குடிச்சிட்டு சரியாக 12 மணிக்கு சாப்பிடுங்க. நைட்டில் நீங்கள் சாப்பிட இல்லாட்டி மிச்சமே நல்ல, நைட்டில் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் 8 மணிக்கு சாப்பிட்றீங்களா இருந்தால் 7:30க்கு குடிச்சிட்டு 8 மணிக்கு சாப்பிடுங்க, ஓகேவா? ஓகே, இப்போ இதை எப்படி நீங்கள் குடிக்கணும்னு சொல்கிறேன். அதே அளவு 150 ml பால் இல்லை, சாதாரண நீர். நீங்கள் இப்போ குடிக்கிறீங்க தானே, குடிக்கிற டெப் வாட்டருக்கு தானே, சும்மா நார்மல் தண்ணிக்கு நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியில் 150 ml எடுங்க. எடுத்துட்டு ஒரு கரண்டி அது உள்ளுக்கு போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா கலக்குங்க. அதுக்குள்ளே நீங்கள் சீனி எதுவுமே போடக்கூடாது, வாழைப்பழம் போடவே கூடாது. போட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா சரி. மேலதிகமாக நீங்கள் என்ன செய்யணுண்டா, இப்போ நீங்கள் பகல் அதை குடிக்கிறீங்க தானே, பகல் குடிச்சிட்டு ஒரு 30 நிமிஷம் நடங்க. ஃபோனில் டைம் வச்சுட்டு டைம் பார்த்துட்டு நடங்க. 8 மணிக்கு நடக்கிறீங்களா இருந்தால் 8:30 மட்டும் நடங்க, சரியா? நைட்லேயும் அதே மாதிரி நீங்கள் இதை குடிச்சு முடிய ஒரு 1/2 hour ஃபோனில் டைம் பார்த்து 1/2 hour சரியாக நடங்க. கூடினாலும் குறையாமல் 1/2 hour நடங்க, கட்டாயம் நடக்கணும். மற்றது நைட்டில் இறைச்சி, கோழி அப்படி சாப்பாடை சாப்பிடாம வைக்கிறது மிச்சமே நல்ல. உங்களுக்கு வெயிட் குறையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நைட்டில் இதை மட்டும் குடிங்க, வேறு எதுவுமே நைட்டில் சாப்பிட வேணாம். அதுவும் இல்லாமல் மிச்சம் பசியாக இருந்தால் பிஸ்கெட் அப்படியே என்ன சரி நார்மல் சாப்பாடு சாப்பிடுங்க. எதுவுமே சாப்பிடாம நைட்டில் எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்கன்னா மிச்சம் நல்ல. ஓகே, இப்போ இந்த வெல்னஸ் ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணி
அதன் மூலமாக பயனடைஞ்சவங்க சொன்ன ஃபீட்பேக்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எல்லாத்தையும் பாருங்கள். அதுல இருந்து அவன் வேற இருக்கு மேடம். ப்ராடக்ட்லாம் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. நல்லா உடம்பு ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹெல்த்தியாகவும் இருக்குது. நல்லா இருக்கு. தேங்க்யூம்மா சிஸ்டர், தேங்க்யூ ஆல் சிஸ்டர்ஸ். என்னோட என்ன சொல்கிறது, வேறு லெவலில் தான் நான் சொல்லணும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ பழைய இந்த எல்லோ கலர் சுடிதார் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்தது. அதை டைலர்கிட்ட கொடுத்து தைச்சு போட்டேன் இன்றைக்கி. ஸோ எனக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தான். நான் பக்கத்து வீட்டிலலாம் சொன்னாங்க, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுமா அப்படின்ட்டு. சரி நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம், டிஃப்ரென்ஸ் தெரியுதா என்ன அப்படின்ட்டு. ஸோ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ என்னோடய சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக